Hello everyone, welcome back to my channel Recipesbysuvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா கார்ன் அண்ட் பட்டர் கார்ன். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன்ல ஸ்வீட் கார்ன் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வேக வைக்கிறதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மல் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ஸ்வீட் கார்ன் ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நீங்க 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. கார்ன் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. அடுத்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல வேக வச்சிருக்க கார்ன்ல பாதி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க 2 டிவைட் பண்ணி 2 ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்றேன். கார்ன் நல்லா சூடா இருக்கப்ப நீங்க பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா ஸ்பீடா மிக்ஸ் பண்றப்போ பட்டர் மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். சாட் மசாலா ஆல்ரெடி புளிப்பு இருக்குது, அதனால் நான் லெமன் ஆட் பண்ணல இன்னைக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி மசாலா கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பட்டர் கார்ன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம மீதி இருந்த கார்னை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுங்க. பட்டர் நல்லா க்ரீமியாக மெல்ட் ஆகி சால்ட் அண்ட் பெப்பர் கூட சேர்ந்து உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் பட்டர் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் முன்னாடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான பட்டர் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் கார்ன் அண்ட் மசாலா கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.